கோயம்புத்தூர் ஸ்டைல்ல நல்ல மணக்க மணக்க சாம்பார் சாதம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வச்சிருக்க 1 கப் பருப்பு, அப்புறம் ரைஸ், அப்புறம் சீரகத்த ஆட் பண்ணுங்க. அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வெட்டி வச்சிருக்கிற ஆனியனையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிப்போம். அப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், சில்லி பவுடர். இது கூடவே நம்ம வச்சிருக்கிற அந்த தக்காளிய பொடி பொடியா கொஞ்சம் அப்படியே கூட கட் பண்ணி போடலாம். 2ஆ கட் பண்ணி நான் போடுறேன். இப்போ போதுமான அளவு தண்ணிய ஊத்திக்கலாம். இதோட அப்படியே நெய்ய ஆட் பண்ணிக்குவோம். ஃபைனலா இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த குக்கர மூடிட்டு, குக்கர் வச்ச பிறகு 3லிருந்து 4 விசில் வர வர வெயிட் பண்ணுங்க. குக்கர்ல 4 விசில் வந்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்பப்பப்பா! என்ன ஸ்மெல்லு! தனியா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிப்போம். அது கூடவே வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாம்பார் சாதத்த இதனோட இந்த தாளிப்புல ஆட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுருவோம். ஃபைனலா நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த புளிய தண்ணிய ஆட் பண்ணிப்போம். இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். சாம்பார் சாதம் ரெடி. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஒன்ஸ் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.